தொட்டு பிள்ளைங்க
ஆடுவதும் மகனல்லவோ சூரியனை மையமாக வைத்து நவக்கோள்களும் சுட்டுக் கொண்டு வருகிறதா. நவக்கோழி மனுஷன் இருக்கிறானா? இருக்கானா? புதன்ல இருக்கானா? செவ்வாயில இருக்கானா? சந்திரன்ல இருக்கானா? ஆனா பூமியில மட்டும் இருக்கிறான். அப்ப இதற்கான காரணம் யார்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துல இவனை படைக்கணும், எந்த இடத்துல இவனை உடைக்கணும், எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் தெரியாதவரை கம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க. அவரு இருக்காரான்னு பார்க்கிறவருக்கு இல்லை, இருக்கிறார் என்று பார்ப்பவருக்கு தான் இருக்கிறார். சத்தியத்தை தான் மறந்து மதீவத்தை செய்ய எல்லாம் கடவுள் தருவார், கடவுள் தருவார். கட்டில கிடந்தா கட்டில் கிழிஞ்சு போகும். ஒரு கடவுளும் தர மாட்டேன். தருமாக்கிறேன், நான் தர்மம் கொடுக்குறேன், அன்னம் கொடுக்குறேன், யார் வந்தாலும் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா நான் இப்படியே கிடக்குறேன்னு அவன் அநியாயம் பண்றான். ஒரு பைசா தர்மம் கொடுக்க மாட்டேது, 5 பைசா ஐய மாட்டேன்னா எவனை கண்டாலும் சளி சொல்லி சொல்றான். ஆனா அவன் போலீஸ் பேசுறமா? ஆமா ஆமா சொல்லுங்க மக்கா, பேசுறமா? ஏன்னு உங்கள்கிட்ட வர காசை உனக்கு பாதுகாக்க தெரியல. அப்ப தர்மம் கொடுக்கூடாது. குடு, நீ குடு, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. எப்படி கொடுக்கணும்? கொடுத்தால அப்ப எப்படி குறையாம கொடுக்கணும்? எப்படி ஒரு பக்கம் அரிசி தம்பா, ஒரு 10 பக்கம் அரிசி தம்பா. ஆமா, அவனுக்கு அப்படியே குறையாம கொடுக்கணுமா? உன் மனதில் நான் கொடுக்கிறேனே, நான் தர்மம் செய்கிறேனே, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் நினைச்சுக்கிட்டு செஞ்ச அது தர்மமே அல்ல. தர்மத்துக்கும் தானத்திற்கும் வித்தியாசம். மகாபலி தன்னுடைய இந்திர பதவியை அடைவதற்காகவே அவன் செய்தது தானம். அப்படி வந்து கேட்கிறார், மகாபலி நீ தானம் செய்கிறாயமே, நாம் தர்மம் செய்கிறோம். எதிர்பார்த்து கொடுக்கிறாய், உன்னை எதிர்பார்த்து செய்கிறாய். எதிர்பார்த்து செய்வதுதானே தானம், நீ எதிர்பாராமல் செய்வதுதானே தர்மம். ஆனால் என்ன செய்கிறாய்? இந்திரப்படை வேண்டும், அப்படித்தானே எனக்கு 3 அடி நிலம் கொடு என்றார். கொடுத்தானா? கொடுக்க முடிந்ததா? தாரை வார்த்து கொடுக்கும்போது அவருடைய குலகுரு சுக்கராச்சார் சொல்கிறார், வந்திருப்பவன் செல்வன் என்று நினைக்காதே. அவன் அசுர குருவாக இருந்தாலும் தர்மத்தை பறித்தான். நீங்க வந்திருக்கிறவன் அனுபவம் அரசவரி ஐயா, அதை போகும்போது ஐயா, அது அந்த ஐயா, இந்த ஐயா, அவன் ஏதோ வந்து வைக்காது ஏளனமாக பார்க்காதே. வந்திருப்ப யாரு? நாட்டுக்கு அறிவி நாராயண மறந்த மாய பெருமாள்
அவதாரம் கண்ட பரம்பொருள். அதை நினைச்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க பாட்டை, எங்க முப்பாட்டை. அவர் வந்தாரு, 2 பொண்ணு கட்டினாரு, பிள்ளைய பெற்றாரு, அப்படியே வயிற்று போயிட்டாரா, செத்தாரா? வரம்பற்று வந்து என் அப்பரை நீ சமாதி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தந்துவிட்டார்கள். இவன் யார்? சாதாரண இவனா? நாட்டுக்கு பெரியவர் நாராயணன். யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? என் அன்பு மக்களே, கடையும் சுற்றுவட்டார பகுதி மக்களே, நீங்கள் வாகனத்தில் தூக்கி சுமப்பது யாரையோ அல்ல, இந்த உலக பரம்பொருளை. அந்த எண்ணம், அந்த உறுதி நம் மனதிலே இருக்கட்டும். அவங்ககிட்ட கேளு, வரேன் கேளு. எப்படி கேட்கணும்? நம்ம கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறா பார், அப்படி கேளு. தருவாய் வரம் தருவாய் வைகுண்டநாதா, வாழ்வருண வந்த எங்கள் கைகுண்டவேதா. வரம் தருவாய் வைகுண்டநாதா, வாழ்வருண வந்த எங்கள் கைகுண்டவேதா. அறமளக்க அவனிலே அவதரித்தவா, ஆதிமூல காரணமாய் ஆகி நின்றவா. அறமளக்க அவனிலே அவதரித்தவா, ஆதிமூல காரணமாய் ஆகி நின்றவா. வரம் தருவாய் வைகுண்டநாதா, வாழ்வருண வந்த எங்கள் கைகண்டவேதா. நாயகா, ராவணனை சங்கரித்த ஆதிராகவா, ராமனாய் வந்து இங்கு மாயம் செய்தவா, பையனூரில் 3 அடியால் அளந்து நின்றவா, ராமனை எரிக்க வந்த ஈசனானவா, கம்சனை வதம் செய்த கோகுல கண்ணா. வரம் தருவாய் வைகுண்டநாதா, வாழ்வருண வந்த எங்கள் கைகண்டவேதா. நாயகா, ஐவருக்கு கோவிலே தங்குளித்தவா, மாயப்பாடி ஊரிலே கோவிலர் முன்னால் பாடி பாடி குழலூரும் ஆனந்த கண்ணா, தேயமுடன் நோய் நொடிகள் தீர்த்திடும் ஐயா, வெற்றியிலே நீ நாமும் கூட்டியறியா. வரம் தருவாய் வைகுண்டநாதா, வாழ்வருண வந்த எங்கள் கைகண்டவேதா. தருவாய் வரம் தருவாய் வைகுண்ட
வாழ்வருள வந்த எங்கள் கைகண்ட வேதா போயிட்டே இருக்கு அதை மாற்ற அண்ணன் முடிச்சாச்சா பிடிக்கல அண்ணன் இருக்கா ஐயா ஏமாமக்கா உட்கார்ந்துருக்க ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்து அப்படி இப்படியே அன்னத்தை கொடுங்க ஆமா அவ்வளவுதானே பாட்டு கேட்ட மாதிரி ஆச்சு அண்ணன் முடிச்ச மாதிரியே அப்படிதானே மக்கா நம்ம அப்படி கொடுக்காங்க ஒரு இதில் போட்டு கொண்டு போறீங்க அப்படியே இடையில கொடுக்குறீங்க அதை நான் அண்ணன் குடிக்க போறேன்னு எஸ்கேப் ஆகிட்டு இருக்க கூடாது இடையில போனா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை ஆனா போகாத அளவுக்கு நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறேன் உங்களோடு இந்த நிமிடத்தை பேசுவதற்கும் பாடுவதற்கும் இறைவன் என்னை நினைத்திருக்கிறார் அந்த வகையில் எங்க வந்திருக்கிறேன் என்று இணையின்றி எதுவுமே எனக்கு தெரியும் ஐயா தான் அனைத்துமாக அந்த அப்பன்கிட்ட எப்படி கேட்கணும் சொல்லுங்க ஐயா உண்டு சொல்லுங்க ஐயா உண்டு ஏகமா சொல்லுங்க ஐயா உண்டு ஒரு கச்சேரி போய் எல்லாம் பாடிக்கிட்டு போது பித்தவரே பெரியவரே பாடி ஜம்முன்னு கைத்தட்டெல்லாம் வாங்க பாட்டு முடிஞ்சு 3வது பாட்டு நடந்துருக்கு ஒருத்தர் அங்க இருந்து வந்தார் ஐயா அந்த பித்தவரே பாடுங்க ஆமா நான் இப்பதான்டா பாடுனேன்னு இல்ல நான் கேட்கல அப்பதான் நினைச்சு ஆஹா ஒருத்தர் போயிருக்காங்களான்னு ஒருத்தர் வந்து சொன்னார் உங்க அண்ணனை பாட வைக்கலையான்னு இல்ல அவர் தான் பாடினாரு இல்ல உங்க அண்ணனை பாடுவீங்க அவர் தான் பாடினாரு நான் கேட்கல அப்ப யாரும் நிலைமையிருங்க எல்லாருக்கும் எல்லாம் உண்டு அது ஆரம்பத்துல இருந்து அப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா அற்புதம் நிறைந்தது எங்கெங்கோ கொண்டு ஒரு தேசத்துல கொண்டு உட்கார்ந்து அங்க பாருங்க கம்பி கடையில் அங்க உட்கார்ந்துருக்கீங்க இங்க வரலாம்ல ஏன்னா அவளுக்கு பார்க்க கொடூர மாட்டா இருக்கிறேன் கேட்டா என் மூஞ்சி அப்படி பேமாரியா இருக்கு இங்கிட்டு வாங்க முன்னால வந்து உட்காரு எதை முன்னால நம்ம தான் மணி நிறைக்க முடியும் ஆமா நீ எதை கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு ஒரு பக்கியம் இந்த இடத்துல கிடைக்கிறதுனா சொல்லுங்க மக்கா ஐயா விடுங்க ஆமா யாருடைய காலையும் விழுந்து வணங்கப்படாதுயா வயசுல முத்தவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்குறோம் வாங்கிக்கோ ஆனா பதியிலையோ இல்ல ஐயாவுடைய திரு நிலத்தாங்க எதா இருந்தாலும் சரி யாருடைய காலிலும் யாரும் விழுந்து வணங்கப்படாது பண்ணக்கூடாது இந்த மஞ்சளை மலை குப்பையுடன் நமஸ்காரம் ஐயாவுடைய பிள்ளைகள் விழிப்புணர்வோடுங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அற்புதத்தை வகுத்து தந்திருக்கிறார் 10 ஆண்டுகளாக ஐயாவுடைய இந்த திருநிலையிலே மாநாடுகளையும் கண்களத்திலே ஐயாவுடைய வரலாற்றை சொல்லி இருக்கிறோம் ஐயாவுடைய வருகையை சொல்லி இருக்கிறோம் புராண செய்திகளை நாம் சொல்லி இருக்கிறோம் அதை கேட்பதற்கு பலம் கிடைக்கும் அதான் மலடியும் இக்கதையை விருப்பத்தோடு ஒரு விருப்பத்தோடு இருக்கணும் போனமே நாளைக்கு பிள்ளைகள் பள்ளியிடத்துக்கு அனுப்பணுமே இது எப்போ முடிக்காரோ அண்ணு ஒரு சிந்தனை வந்தானோ இல்லையோ எங்கனையும் குடிச்சிட்டு குப்புற கிடக்கானோ சாவியும் அங்கே தான் வச்சுட்டு வந்தோம் அவன் திறக்கான்னு அடுத்த வீட்டுக்காரன் திறக்கான்னு என்ன கண்டோம் ஆமாம் கள்ளப்பையன் வரானோ கணவன் தான் வரானோ எல்லாம் திறந்தானோ இந்த பயலை வீட்டில் வச்சுட்டு வந்தோம் ராத்திரி செல்ஃபோனில் என்னத்தையோ பார்த்து ஒரு சைஸாக தான் இருந்தான் ஆமாம் ராத்திரி சம்பந்தமாக கயிறு போட்டுறப்படாதே இல்ல பல சிந்தனை இருக்கு இல்லையா மக்கா அவளை சிந்தனையில இங்க வந்து இருந்தது நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் அதான் அதனால உள்ளுவதெல்லாம் உயர்வல் உண்மையான உள்ளத்துல உயர்வ நிலை நல்ல
கோயிலுக்கு வந்த உடனே ஆண்டவே அங்க இருக்கிறவன் உன்னை படைத்தவன், உன்னை காக்கிறவன், இந்த உலகத்தையே படைத்தவன். அவனுடைய சினிமாத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நேரத்துல என்ன சிந்தனை வரணும்? அவன் சொல்லி இவன் சொல்லி அவன் கிடக்கான் இவன் கிடக்க ஒண்ணே கேட்காத. ஐயா நான் வந்திருக்கிறேன், என்னை எப்படி இந்த உலகத்திலே சந்தோஷமா வாழ வைக்கணுமோ அது உனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியாதா? அதனால என்னை அந்த மகிழ்ச்சியோடு வைத்து என் கடமையை செய்வதற்கு நீயே வழிபடு என்று அவன்கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடைக்க வேண்டும். அதனால தான் ஐயாவுடைய மக்களை கேட்கிறோம். ஐயா நாங்கள் அறிந்தறியாம செய்தல்ல, சொல்லுங்க மக்கா, அறிந்தறியாம செய்தல்ல, ஐயா பொறுக்கணும். வணக்கம் சொல்லுங்க. ஐயா பொறுக்கணும். யார் பொறுக்கா? யார் செய்த தப்ப? நம்ம செய்யறத சொல்லிவிட்டு தப்பு செய்யப்படாது. அதனால நம்ம கேட்போம். ஒரு நாளைக்கு 3 நேரம் கேட்போம், 5 நேரம் கேட்போம். ஆனா அதையே செய்வோம். ஏன் செய்வோம்? நாளைக்கு கேட்டுக்கலாமே. அதானே நாளைக்கு கேட்டுக்கலாமே. இன்னைக்கு செஞ்சதுக்கு நாளைக்கு கேட்போம். அப்ப நாளைக்கு செய்ய நாளை கழிச்சு கேட்போம். அப்ப வாழ்க்கை முழுக்க மாப்பு கேட்டுக்கிட்டே இருப்போம், தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதான் ஒரு குட்டியாயிருந்து ஐயா கிட்ட போன சொன்னாங்க மளிகை கடைக்கு போட்ட மாதிரி பில் போட்டு போவாரு. ஆமா ஒரு பெரிய விஷயம் வச்சுப்பா. ஐயா கடவுளே, அதுலயும் எவனா சாமி ஆடுறவங்கிட்ட போயிட்டான்னு போய் ஆட்டக்காரன் அச்சத்தா அவ்வளவுதான். ஆமா கணக்கு அப்படியே இருப்பான். ஓகேப்பா ஐயா, அவரு கணக்கு அவர் ஓரளவு தெரியும். எடுத்து வந்திருக்காங்க. சரி மக்கா நீ நினைச்செல்லாம் நடத்தி வைக்க. சந்தோஷம் சந்தோஷம். இந்த மருமகளுக்கு காலி இழுத்துக்கிட்டே போகும். கொஞ்சம் சரி ஆகிட்டாரு. சரி ஐயா ஐயா அம்மாவே வெளியூர்ல இருக்கான், வேலையா சரியில்லைன்னு சொல்லி ஐயா நீங்க அதை கேட்டுட்டாங்க. சரி மக்கா கேட்டுட்டாரு. அது தட்டில் 10 ரூபா தான் போட்டிருப்பாங்க. என்ன சிரிக்கிற? 10 ரூபாய போட்டுட்டு அருள் சொல்ல உயிரை எடுத்து ஒரு வழி ஆச்சு. ஆமா ஜாமியா இருக்காரு. அவர் என்ன சொல்ல முடியும்? நீ போ அப்படிதான் சொல்ல முடியும். அவர் பாம்போல மாட்டிக்கிட்டு முடிப்பாரு. என்னடா செய்யுது? ஆமா நமக்கு லிஸ்ட் போட்டுட்டே இருப்போம். ஏன்னா வச்சிருக்க லிஸ்ட் எல்லாம் வந்துரும்ல. அதுக்கடையில பின்னால இருக்க ஐயோ சீக்கிரம் போக மாட்டாளாக்கும். நான் கேட்கண்டாமா இல்லையா? ஆமா ஆமா அவன் வெளியே போய் இவன் நினைப்பு சாமி உள்ள வீட்டுவான். கேட்கிறாரா ஐயா? அப்ப அது கோயில நினைக்கிறோமா? ஏதோ மளிகை கடையா, எங்க அப்பா என்ன பெட்டி கடையா வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவன் யாரு? அவன் மாதம் வச்சிருக்கிறானா? இல்லையே. அவன்கிட்ட என்ன கேட்கணும்? வாழ்க்கையில என்ன கேட்கணும்? நம்ம கேட்கறது அப்படியே தானே. அன்னம் வஸ்திரமும் குறைவில்லாம தர யாவர் நம்பரமும் யாதொரு சஞ்சலம். நம்பரம் உடலுக்கு வருவது, சஞ்சலம் மனதிற்கு வருவது. 2 வர வேண்டாம். ஷார்ட்டா கேட்கிறோமே. அப்ப அதை காப்பாத்துவனா இல்லையா? அதுக்கு புறவு நீ எடுக்கிற யாரோ நம்பரும் வரப்படாது, உடம்புல ஒண்ணும் வராது, யாரோ சஞ்சலமும் வரப்படாது. அப்ப எல்லாம் நல்லா இருக்கும். இதுதானே வரைமுறை. அந்த வரைமுறையை கேட்டுக்கிட்டு என் பிள்ளைக்கு சரியில்லை, எனக்கு அது வேணும், என் வெறும் கயரை போட்டிருக்கேன் ஐயா அடி கொடுத்து கேட்கிறான். ரூபா கொடுத்தேன் கிடைக்குமா? ரூபா கொடுத்தியா? எங்க கொடுத்த? ஒரு கேட்டான் ஐயா கொடுத்தேன். எவ்வளவு? 3 லட்சம். சோழி முடிச்சு நீ கொடுக்கும்போது சாமி தம்பி கேட்டியா? அவ்வளவுதான். அவன் வட்டி நிறைய தர்றான்னு ஒருத்தருக்கு தெரியாம கொடுத்தா, புருஷனுக்கே தெரியாம கொடுத்து சாமி புருஷனுக்கே தெரியாம கொடுத்துருந்தா சாமி கிட்ட சொல்லுவாளா? கொடுத்தவன் கொடுக்கலையா? அது கூட சாமி தந்துருக்கா. என் கூட்டுக்கு தெரியாம கொடுத்து அவன் தருவாளா? சுவாக முடிந்தது. அப்படியா? ஐயோ சாமி இந்த சாமி தர மாட்டார், வாங்கி தர மாட்டார். அப்ப அந்த சொல்ல மாட்ட சாமிட்டு போவோம். அவரு வாங்கி தருவார். அவர் வெட்டுவாலாம் வச்சிருக்காரு. அங்க போறோம் காக்காச்சி மலை கடந்து மலை கடந்து Hey,
அந்த காக்காச்சி மரகடந்து போயாடி வாரையா மலையாள தேசத்திலே போயாடி வாரையா அபிஷேகி கருவருக்கு அந்த அபிஷேகி கருவருக்கு சுடலை வருவான்னு பாருன்னா விடலை வந்துருக்கு. ஆமா, அங்க சுடலை வருவானா இந்த இசைஞ்சத்தை காணல. மயக்கையும் முடிச்சிருக்கான். ஏன் மயக்கத்துக்கு வந்துருக்கும் களைஞ்சி கையில ஒரு கம்பை கொடுத்தா ஆமா இசைக்கு என்ன செய்வது? அங்க சாமி வந்து இங்க சேர்வி போச்சு. எங்கட போயிட்டு ஏதான் சொல்லுது, எதுல வச்சாலும் கண்ணா இருக்கணும். ஆமா இல்லையா? கண்ணு கருத்தா இருக்கணும். நீங்க கொஞ்சம் பின்னுக்கு போங்க, இல்லைன்னா உட்காருங்க. அங்க இருக்கிற அம்மா தலையை சாட்சி செய்து ஒண்ணே உட்காருங்க. ஐயா காலையில் இருந்தா ஐயா மரம் ஒழுங்குபடுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க, உட்கார வைங்க. இல்லை நீங்க கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. ஆண்டவருடைய அருள் பரிபூர்ண அருள். அங்க போயாச்சு. அங்க சாமி கிட்ட போய் சாமி 3 லட்சம் கொடுத்தேன் தரவில்லை. நீ 3 லட்சம் எனக்கு தந்துரு, நான் குடலை பிடிக்கிறேன். அதான் குடலை பிடிக்கணும். அவன் எப்படி தருவான்? அவன் எப்படி தருவான்? அவ்வளவுதான். உடனே இவங்க கொடுத்ததே 3 லட்சம் ஒருத்தருக்கும் தெரியாம கொடுத்து சாமி ஒண்ணு கேட்குது. நம்ம எங்க போறது? வேதனையோட வருவான். அப்ப அவ வருவான், சிஸ்டர், என்ன அவள் தமிழ்நாட்டில் பிறக்கல, சிஸ்டர் கமான் அங்க வாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொருத்த சொல்லுவான், என்ன அந்த அந்த பள்ளிக்கு போ, அவர் கயிறு கட்டினா கொடுத்தவன் மனசு மாதிரி தந்துடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்பி போறவனுக்கு உறுதியாக ஏதேனும் கிடைக்குமா? கிடைக்காது. சொல்ல மக்கள், ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் அல்லாம நம்பு, இல்ல பரம்பொருள் நம்பு, இல்ல பரம்பரையா நம்பு. எதை நம்புறியோ அதுவே சரியாயிடும். இந்த நம்பிக்கை இல்லாத பயணம் மத பிரச்சனை வருது. இவன் ஏன் சாமி பேசும்பா, அவன் ஏன் சாமி பேசுனா. ஆனா எல்லாரும் தெய்வத்திலும் அற்புதம் கண்ட வைகுண்ட பரம்பொருள் எங்கேனும் தெய்வங்களை பிரித்து சொல்லியிருக்கிறார். அவர்களே கிடையாது. ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான் என்று சொன்ன இறைவனை நம்பினார். உனக்கு இன்னைக்கு ஒன்னு தருமா? அது இல்லாம நீ பல தெய்வத்தை நாடி பல பேர் நம்பி போறது வை, அப்புறம் ஒண்ணு கிடைக்காது. உன் கஷ்டம் எல்லாம் தீரம்னா என்ன செய்யணும்?